அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியலில் அலகு 1 ஆற்றங்கரை அரசுகள். அதில் நம்ம மதிப்பீடு பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்வு செய்வோம். இங்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 பதில்கள் இருக்குது. எது சரியான பதிலோ அதை எடுத்து இங்கே எழுதணும். சேர சோழ பாண்டியர்கள் டேஷ் என அழைக்கப்பட்டனர். சேர சோழ பாண்டியர்கள் டேஷ் என அழைக்கப்பட்டனர், மூவேந்தர்கள். இதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். சேரர்களில் புகழ் பெற்ற அரசராக கருதப்படுபவர் டேஷ் கரிகாலன், வல்வில்ஓரி, சேரன், செங்குட்டுவன். யார் சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்? சேரன் செங்குட்டுவன். இதை எடுத்து இங்கே எழுதணும். சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், சென்னை, தொண்டி. காவிரி பூம்பட்டினம், அதை எடுத்து இங்கே எழுதணும். பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் மயில், மீன், புலி. மீன், அதை எடுத்து இங்கே எழுதணும். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் டேஷ் ஆவார். பாரி, பேகன், அதியமான். பாரி, அதை எடுத்து இங்கே எழுதணும். பொறுத்துக. அதில் எந்தெந்த அரசர்கள் எந்தெந்த ஆற்றங்கரையில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு. இப்போ சேரர்கள் அவங்க எங்கே? பொய்கை. இந்த இடத்துக்கு இதை இணைக்கணும். 1ன்னு போடுங்க. சோழர்கள் காவிரி 2. பாண்டியர்கள் வைகை 3. பல்லவர்கள் பாலாறு 4. மறுபடியும் சொல்கிறேன் கேளு. சேரர்கள் பொய்கை, சோழர்கள் காவிரி, பாண்டியர்கள் வைகை, பல்லவர்கள் பாலாறு. அடுத்தது குறுகிய விடையலி. சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்? பக்கம் 126. பக்கம் 126 எடுத்தீங்கன்னா சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன், செங்குட்டுவன். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன், செங்குட்டுவன். கடையேழு வள்ளல்கள் என்போர் யாவர்? பக்கம் 131. 131 இந்த குறுநில மன்னர்கள் இருக்குது பார்த்தியா, அதில் இருக்குது பாருங்கள். கடையேழு வள்ளல்கள் பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வல்வில் ஓரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரிகாலனின் சாதனைகளை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 128ஆம் பக்கம். 128ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலன் கல்லணை இருக்கு பாருங்க, அந்த பக்கம். கவனி. கரிகாலன் இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அங்கு சிறைபிடிக்கப்பட்ட போர் கைதிகளை கொண்டு காவிரியின் மீது கல்லணையை கட்டினார். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ்பாடும் வண்ணம் மிக சிறப்பாக கம்பீரமாக காவிரி ஆற்றங்கரையில் காட்சியளிக்கிறது. கரிகாலனின் சாதனைகளை குறிப்பிடுகின்றிருக்கு பத்தியா. இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அங்கு சிறைப்பிடிக்கப்பட்ட போர் கைதிகளை கொண்டு காவிரியின் மீது கல்லணையை கட்டினார். 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ்பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காவிரி ஆற்றங்கரையில் காட்சியளிக்கிறது. இதுக்கு தான் இதுக்குரிய விட. பல்லவர்களின் தலைநகரத்தையும் கடற்கரை நகரத்தையும் குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 131. நீங்கள் 131 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பல்லவர்கள் மேலே தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அது அந்த இடத்துல ஆறு, பாலாறு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்?
பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். கடற்கரை நகரம் மகாபலிபுரம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. பல்லவர்களுடைய தலைநகரம் வந்து காஞ்சிபுரம், கடற்கரை நகரம் மகாபலிபுரம். அடுத்தது பாருங்க, யாருடைய கூற்று? யானோ அரசன், யானே கள்வன். இது யார் சொல்லியிருக்காங்க இந்த வாக்கியத்தின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 129. அதில் இருக்கும் பாருங்க. யானோ அரசன், யானே கள்வன். இதை சொன்னவர் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன். இதை சொல்லியிருக்காரு. யானோ அரசன், யானே கள்வன். இதை சொன்னது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். இதை நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு மதிப்பீடு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அப்படியே இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் புத்தகத்தில் இருக்கிற மதிப்பீடில் நீங்கள் எழுதுங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.